சாயிராம். ஓம் சாயிராம். எல்லா எதிர்பார்ப்புகளுக்கு பிறகும் ஏமாற்றம் என்ற பரிசு கிடைப்பதும், எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசு கிடைப்பதும் இயற்கைதான் குழந்தையே. இதுதான் வாழ்க்கையும் கூட. உன்னுடைய கடினமான வாழ்வும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். தூங்காத இரவுகள் இனி உன் வாழ்வில் இல்லாமலேயே போகும். நேர்மறையான சிந்தனைகளை உன் மனதில் வளர்த்துக்கொள். எதிர்மறையான சிந்தனைகளை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அதைப்போல் மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் வேறு எங்குமே இல்லை, எதிலையுமே இல்லை. இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை உன் வசம்தான். நீ நினைப்பது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்கத்தான் போகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கான வெற்றி ஒளிந்து கொண்டே இருக்கும். நீ நீயாகவே இரு. எதற்காகவும் உன்னையும் உன் மனதையும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, இதுதான் சரி என்று எப்பொழுது உன் மனதிற்கு தென்படுகிறதோ அதை செய்துவிட்டு போகலாமே. குழந்தையின் அருளுக்குரல் கேட்டு தாய் எப்படி ஓடோடி வருவார்களோ அதே போல உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து அதை தீர்ப்பதற்கு, உன் கண்ணீரை துடைப்பதற்கு நானும் உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டே இருப்பேன். உன் வேதனையை தீர்க்கும் அதிமருந்தாக நான் எப்பொழுதும் உன்னுள் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. வாழ்க்கையை மாறுவதற்கு சில நிமிடங்களே போதும். கடைசி நொடியில் கூட என்னென்ன மாற்றங்கள் நிகழலாம் என்பதை நான் முடிவு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ உன்னுடைய நல்ல எண்ணத்தை மற்றவர்களிடம் விளக்கிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நீ வாழும் வாழ்க்கையே அவர்களுக்கு விளக்கிவிடும். நீ எப்படிப்பட்டவர், நீ எப்படி உன் எண்ணம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாகவே புரியும். நீ விளக்கிக்கொண்டே இருக்க அவசியமே இல்லை. விளக்கிவிட்டு உன் நீரத்தை வீணடிக்காதே. நாம் செய்யும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் காலம் அதற்கான பதிலை தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் வேதனையோடும் போராட்டத்தோடும் மனவலியோடும் இருக்கும் உன்னால் தான் அதை உணர்ந்து கொள்வதே முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என்று சற்று சிந்தித்துப் பார். அப்பொழுது உன் புரியும் உன் மனவேதனை எப்படி இருக்கிறது என்று. வலிக்கும் போது வலிக்காதது போல நடிப்பதுதான் வலிகளில் மிக கொடியதாகவே இருக்கும். எனவே கஷ்டம் வரும் பொழுது சொல்லிவிடு. மனதை பக்குவமாக வைத்துக்கொள். இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தை உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. வருவது போய்தானே ஆக வேண்டும். மற்றவர்களை எப்பொழுதும் மனம் நோகும்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. வார்த்தைகளால் மற்றவர்களோடு வாதம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வாழ்வதற்காகத்தான் நாம் பிறந்துள்ளோம். மற்றவர்களை வதைப்பதற்காகவோ மற்றவர்களை காயப்படுத்துவதற்காகவோ நாம் பிறக்கவில்லை என்பதில் முதலில் தீர்க்கமாக நம்பு. வார்த்தைகளால் மற்றவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டே இருக்காதே. மற்றவர்கள் மனதை காயப்படும்படி எப்பொழுதும் நினைத்து கூட பார்க்காதே. ஏனென்றால் உன் மனம் நிம்மதியாக இருந்தால் உன்னுடைய வாழ்வும் நிம்மதியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனை உன் மனதில் எழுவதை முதலில் தடுத்துவிடு. வெற்றி அடைவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை என் பிள்ளையே. உன் இதயத்தை பின்பற்றி உன்னை உற்சாகமூட்டும் வேலையை செய்து கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றி உன்னிடம் வந்து சேரும். உனக்கான வெற்றி உறுதியாகிவிடும் சர்வ நிச்சயமாக. உன்னை செதுக்கிக் கொள்வதற்கு ஒளி தேவையே இல்லை உனக்கு. பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களுமே போதும். உன்னை மிக அழகாக நீ செதுக்கிக் கொள்ளலாம். உன்னை மிக உயர்வாக வைத்தும் கொள்ளலாம். எப்பொழுதுமே முன் வைக்க காலை பின் வைக்காதே. ஏனென்றால்
வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை முயன்று கொண்டே இரு, முயற்சியை செய்து கொண்டே இரு, முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. நீ தோற்றால் அது பாடமாகிவிடும், அதுவே நீ வென்றுவிட்டால் அதுவே உனக்கு வெற்றியாகவும் விடும். எனவே எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எப்பொழுதுமே மௌனமாக ஒரு புன்னகையை செய்து கொண்டே இரு. உன் புன்னகை ஒன்றே போதும் உன்னை மிக சுலபமாக வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளும். எங்கே நீ ஏமாற்றம் அடைந்தீர் என உன்னிப்பாக கவனித்து கொண்டே இரு. அங்கேயெல்லாம் நீ உண்மையாக இருந்திருப்பாய், அதனால்தான் நேர்மையாக இருந்திருப்பாய், அதனால்தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். தேவைப்படும் இடத்தில் பேசுவதே, வாயை திறந்து பேசுவதே உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை உனக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அனைத்தும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு இழைக்காத வண்ணம், குறிப்பாக சந்தோஷப்படுத்தும்படி நாம் நடந்து கொள்வோமேயானால், மற்றவர்கள் மகிழ்ச்சிப்படும்படி நாம் நடந்து கொண்டோமேயானால், இப்படி மற்றவர்களின் நலனுக்காக நாம் செய்யப்படும் எல்லா செயல்களுமே புண்ணியத்தை சார்ந்தவைதான். பாவம் என்பது அதே சொல், செயல் இவற்றிலிருந்து நமக்கோ மற்றவர்களுக்கோ துன்பம், வேதனை, கஷ்டம் விளைவதாக இருந்தால் அது பாவத்தில் சேர்த்து கொள்ளப்படும். குழந்தையே, நீ செய்யும் புண்ணியங்கள் அனைத்தும் உன்னுடைய பாவ கணக்கை குறைத்துவிடும் என்று நினைத்து கொண்டு பாவமும் செய்து கொண்டு புண்ணியத்தையும் செய்து கொண்டிருந்தால் அதற்கு எதுவுமே ஈடாகாது. உன் புண்ணிய கணக்கு உன் பாவ கணக்கில் கழிக்கப்படாது. இப்படி பாவம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம். மற்றவர்கள் மனவேதனையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்வது, செய்த தவறை உணர்ந்து வருபவர்களிடம் வீணாக தவறையே சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி சொல்லிக்கொண்டே இருக்காமல், விட்டுவிடு, முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் என்று அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் 4 சொல்லுவது. அதே போல செய்த தவறை நினைத்து வருந்தினாலே போதும், பாவத்தை மிக சுலபமாக கழித்துவிடலாம். இப்படி பாவம் செய்யாமல் புண்ணியத்தை மட்டுமே செய்து கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளலாம். எது நடந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும் இதுதான் நம் விதி என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு எழுந்து போராட வேண்டும். அப்பொழுது விதியை கூட மதியால் வென்றே விடலாம். என்னுடைய உதி இருக்க வீணாக பயப்படாதே, என் உதி இருக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாய். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே, இதுதான் விதி என்று இருந்து விடாதே, என் உதி உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு போராடினாலும் முன்னேற்றமே இல்லை என்று புலம்புபவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நிகழும். எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து சேர்கிறதே என்று புலம்புபவர்களுக்கு எவ்வளவு காலம்தான் பொறுமையோடு காத்திருப்பது என்று சொல்பவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க. இந்த கேள்வியை தான் தினம் தினம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ கடினமான உழைப்பாளிதான். முழு ஈடுபாடோடுதான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறாய். நான் அனைத்தையும், நீ செய்யும் செயல் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டுதான் வருகிறேன். எப்பொழுதும் உன்னை உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் என்றுமே பலன் இல்லாமல் போகாது. நீ உழைத்த உழைப்பிற்கு தகுந்த சன்மானம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். விழுந்து விடுவேனோ என்ற பயத்தோடு ஓடிக்கொண்டே இருக்காமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்றும், மட்டுமல்லாமல் தடுமாறும் பொழுது என்னை தாங்கி பிடிக்க உறுதுணையாக, பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு.
வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். என்னுடைய பிரகாசமான முகம் உனக்கு தெரிகிறதா? ஒரு நொடி பொழுது போதும், கண்ணிமைக்கும் நேரம் பொழுதும், கன நொடி போதும் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். அந்த வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கு என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் இந்த குழப்பம் உன் மனதில்? இதுதான் என் விதி. என் விதியை மாற்ற யாருமே இல்லை. என் விதியோடு நான் போராடத்தான் வேண்டும் போலிருக்கிறதே என்று விதியை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. விதி என்பது நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குதான் என்பதை புரிந்து கொள். நீ புண்ணியம் செய்திருந்தால் இப்பொழுது உனக்கு நன்மைகள் வந்து சேரும். போன பிறவியில் நீ பாவம் அதிகமாக செய்திருந்தால் இப்பொழுது கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன் பாவக்கணக்கை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். கர்மாவின் வலிமைகளை குறைக்க ஒரு சகாயம் நான் சொல்கிறேன் கேள். என்னுடைய உதியை எடுத்து உன் நெற்றியில் வைத்துக்கொள். சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் நெற்றியில் வைத்துக்கொள். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்து விடலாம். கேட்டது அனைத்தையும் நான் கொடுத்து விட்டால், நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றிவிட்டால், நீ என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தி பிரார்த்தனையாக வைத்ததை அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து விட்டால், பின் எப்படி நீ நம்பிக்கை என்ற பாடத்தையும், பொறுமை என்ற பாடத்தையும், பக்தி என்ற பாடத்தையும் படிப்பாய், கற்றுக்கொள்வாய்? நீ உன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும், பொறுமையோடு எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும், இந்த வாழ்க்கையை கஷ்டம் வந்தால் எப்படி தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும், நம்பிக்கையோடு வாழ்க்கையை எப்படி போராட வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்துவதற்காகவும் சில சோதனைகளையும், சில போராட்டங்களையும், சில பயிற்சிகளையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். நம்பிக்கையோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியையும் போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அந்த நம்பிக்கை என்பது உன்மேல் எல்லோருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்மேல் மிக எளிதாக வந்து விடாது. குழந்தையே, நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். நீ அமைதியாக என் பின்னால் மட்டும் வந்தால் போதும். இருக்கும் காலத்தை நான் நிறைவாக உனக்கு கொண்டு செல்வேன். கண்மணியே, உன்னில் எழும் தேவையில்லாத சிந்தனை என்னும் காரணம் ஒன்றையே நீ 10ஆக பார்க்கும் கண்கள் உன்னுடைய மனம்தான். அதை புரிந்து கொள். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள நீ யாரிடமும் உன்னை பற்றி கேட்க வேண்டாம். யாரிடமும் கேட்கவே வேண்டாம். முதலில் கண்ணாடியை போய் பார். அதுதான் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்யும். நீ சொல்கிறாய், என்னுடைய வலது கை இடது கையாக தெரிகிறதே என்று நீ சொல்லுவாய். ஆனால் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்வதே அந்த கண்ணாடிதான். அனைத்துமே திசை மாறி காட்டலாம். ஆனால் உன்னுடைய ஆன்மாவை மிக சரியாக காட்டுவது அந்த கண்ணாடியே. அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். அப்பொழுது உனக்கு தெரியும், உன்னுடைய உயரங்கள் எல்லாம் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பது அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இதுவே இப்படி இருந்தால், நீ உன்னை தாழ்த்தி யோசித்து பின் கண்ணாடி முன்பு நின்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீயே சற்று சிந்தித்துப் பார் என் குழந்தையே. அவை உனக்கு தோல்வியாக கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் மிக அற்புதமான உனக்கு கிடைத்த பொக்கிஷமான அனுபவம். அந்த அனுபவத்தால் நீ கற்றுக்கொண்ட பாடம் வெற்றியை விட கோடி மடங்கு, லட்ச மடங்கு மிக பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே. வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வெற்றி வந்துவிட்டால் கொண்டாட்டப்பாகுவதும், தோல்வி வந்துவிட்டால் துவண்டு செல்வதும் யாருக்கு என்ன லாபமாக இருக்கப் போகிறது? ஆனால் தோல்வியாக உனக்கு கிடைத்த பாடம், நீ அதனால் கற்றுக்கொண்ட பாடம், உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம்.
அதுதான் உண்மையான வெற்றியும் என் குழந்தையே. அது உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் பக்குவப்படுத்தும். நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதப்படுத்தும். நான் சொல்லும் வழிகளில்தான் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறாய். நிழலெது நிஜம் எது என்று பாகுபாடு காட்டத் தெரிந்திருக்கிறாய். எனவே எதற்குமே கலங்காதே என் குழந்தையே. உன் தந்தை நான் இருக்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. உன்னுடைய வலியை குறைக்க நிச்சயமாக ஒரு வழி இருக்கத்தான் செய்கிறது. அப்பா கூறிய இந்த வழியை பின்பற்றி உன் மனவேதனைக்கு சற்று ஆறுதல் படுத்திக்கொள். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொள். உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கையின் நிலையை நிச்சயமாக உன் அப்பா மாற்றி காட்டுவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. என்னை முழுவதுமாக நம்பிய குழந்தைகள் வீட்டில் எப்பொழுதுமே தேவை என்பதே இருக்காது. அதை இருக்கவும் நான் விடமாட்டேன். உன்னுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் உன் சாயப்பா நிறைவேற்றும் பொழுது உனக்கு எப்படி தேவை என்பது இருக்கும்? நிச்சயமாக இருக்காது என் குழந்தையே. எதிரியாகவே இருந்தாலும் அவர்களும் நன்றாக வாழ வேண்டும், அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல மனிதருக்கு அழகு. நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னுடைய மனதை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையும் ஜெயிக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை கூறுவதற்கு முன், உன் பிரச்சனைகளை என்னிடம் கூறுவதற்கு முன் மற்றவர்களின் பிரச்சனையை கூறி அவர்களது வாழ்க்கையை சரி செய்யும்படிதான் என்னிடம் கேட்கிறாய். குழந்தையே, உன் பாசமான அன்பு எனக்கு புரிகிறது. உன்னுடைய இரக்க குணமும் எனக்கு புரிகிறது கண்மணி. மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் நீ, உன்னுடைய இந்த பொக்கிஷமான குணம் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகிறது. இவ்வளவு நல்ல மனம் படைத்த என் கண்மணிக்கு நான் நல்லதை செய்யாமல், பிரச்சனைகளுக்கான தீர்வை தராமல் வேறு என்ன வேலை இருக்கிறது உன் சாயப்பாவிற்கு? உன்னுடைய பிரார்த்தனையும் உன்னுடைய வேண்டுதல்களும் நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதால் ஒருமுறை நினைத்தாலே போதும். இல்லை இல்லை, நீ என் கண்ணை பார்த்தாலே போதும். உனக்கு தேவையானதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது வீணாக கவலைக்கு உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து, நான் கொடுப்பதை, உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு, நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. உன் கண்ணீர் என் பாதத்தை நினைத்து விட்டது. தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா?
உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் உன் வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்துக்கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ எதை தேடுகிறாயோ அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டு விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரே தடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையை இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் வேலையை நீ கவனித்துக் கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீயே கண்குளிர காண்பாய்.
மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொண்டாலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒவ்வொன்றாக நம் வாழ்வில் வந்துவிடும். அந்த நிம்மதியை என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழப் பழகிக்கொள். உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே, வருத்தப்படாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கிடைக்க செய்வேன் என் குழந்தையே. எதற்காக பயப்படுகிறாய்? உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் என் காலடியில் வைத்து விட்டாயல்லவா? இனி எல்லாமே உனக்கு ஜெயம்தான். நீ நிச்சயம் உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது அந்த பயம் உனக்கு எதற்கு?